தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். கல்வி நிதி விவகாரத்தில் பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். புதிய தலைமுறை செய்தியை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதில். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என முதல்வர் கேள்வி. எங்கள் உரிமையை தான் கேட்கிறோம், திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை பார்க்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. நாற்பது லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தில் மத்திய அரசு அரசியல் செய்யக்கூடாது. கல்வி நிதி விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடுவது குறித்து முதல்வரிடம் ஆலோசிக்க உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தயவுசெய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது. ஏறத்தாழ ஆசிரியர்கள், பணியாளர்கள் என்று ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு 76 கோடி ரூபாய் மதிப்பிலும், ஒரு வருஷத்துக்கு 921 கோடி ரூபாய் மதிப்பில் அவங்களுக்கு சம்பளம் மட்டுமே வழங்க வேண்டியது. டெல்லி ரயில் நிலையத்தில் கும்பமேளா செல்ல குவிந்த பக்தர்களால் கடும் கூட்ட நெரிசல். மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழப்பு. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த துயரம். உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டது ரயில்வே துறை. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை 2ஆம் கட்டமாக திருப்பி அனுப்பிய அமெரிக்கா. 116 பேருடன் அமிர்தசரஸ் வந்திறங்கிய விமானம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகள் உள்ளிட்டவற்றை தமிழக அரசிடம் ஒப்படைத்தது பெங்களூரு நீதிமன்றம். தங்க நகைகள் அடங்கிய 6 ட்ரங்க் பெட்டிகள், 1562 ஏக்கர் நில ஆவணங்கள் சென்னையில் உள்ள கருவூல அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் மத்திய அரசிடமிருந்து எந்த அறிவிப்பும் இல்லை என அந்நிறுவனம் விளக்கம். கருத்து சுதந்திரத்திற்காக களத்தில் நிற்போம் என்றும் உறுதி. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக சென்ற தமிழர்கள் மீது ரயிலில் தாக்குதல். கதவின் கண்ணாடி ஜன்னல் வழியே அத்துமீறி நுழைந்து வடமாநில இளைஞர்கள் வாக்குவாதம். வீட்டுக் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைத்தது SBI. 8.50% 8.2% குறைத்தது. பிரதமர் மோடி பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் அல்ல என்ற தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் கருத்தால் சர்ச்சை. ராகுலின் சாதி மத பின்னணி குறித்து கேள்வி எழுப்பி விமர்சித்த பாஜக. உத்தரப்பிரதேசத்தில் வரதட்சணை தராததால் இளம்பெண்ணுக்கு HIV ஊசி செலுத்தி கொடுமைப்படுத்தியதாக புகார். வரதட்சணை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கணவர், மாமியார் மீது வழக்கு பதிவு.
சென்னையில் ஆசிய ட்ரையத்தலான் போட்டிகள் தொடக்கம். இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. TNPL மெகா ஏலத்தில் விஜய் சங்கரை 18 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி. ஆல்ரவுண்டர் முகமதை 18,40,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது சேலம் ஸ்பாடன்ஸ். சென்னையில் களைகட்டிய இசையமைப்பாளர் தேவாவின் இசை கச்சேரி. பழைய நினைவுகளை அசை போட்டதாக ரசிகர்கள் நிகழ்ச்சி. ஷோ பார்த்துட்டுங்க, கொடுத்த காசுக்கு பைசா வசூல், ஃபுல் பைசா வசூல். சென்னையோட வைப்ஸ் வந்து இன்னைக்கு இந்த ஷோ ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சது. அதை ஒருத்தர் கூட சீட்டில் உட்காரல. கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு. தேவா சாரோட ஃபுல் 90s வைப்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சார் சொல்லுவாங்க கானாக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கம் போல் கானா சாங்ஸ்லாம் தெரிக்க விட்டார். என்டையர் க்ரௌடும் வந்துட்டு பயங்கரமாக வைப் பண்ணாங்க. பட் அட் சேம் டைம் வந்து தேவா சார் வந்து சூப்பராக மெலோடிஸும் போடுவார். ஸோ மெலோடி சாங்ஸும் வந்துட்டு அவர் செலக்ட் பண்ணி இந்த கான்செப்ட்டில் பாடினது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேவா கான்செப்ட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்தது. செம்ம என்டர்டைன்மெண்ட், செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எங்கே இருந்தாலும் நான் கண்டிப்பாக போவேன்.